உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். நான் உங்கள் ஜெயலட்சுமி வெங்கடேசன். இன்றைய தகவலில் இன்று ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துக்கு ஒரு இயந்திரம் தகவமைத்து கொடுக்கிறாரு. அதன் விலையை நிர்ணயிக்கிறதுல அவருக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அவருடைய மனைவியோட உட்காந்து கலந்துரையாடுறாரு. அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, $20 லட்சம் விலையாக நிர்ணயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவர் அதை ஏத்துக்க முடியல. ஒருவேளை அந்த நிறுவனம் விலை அதிகம் என்று சொல்லி இயந்திரம் வேண்டாம்னு சொல்லிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சு பயந்தாரு. அந்த நேரத்துல அந்த நிறுவனத்தின் மூத்த அதிகாரி அவருடைய வீட்டுக்கு வராரு. வந்து இந்த இயந்திரம் எவ்வளவு விலை என்று சொல்லுங்க, நான் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் விலைய ஒரு குழப்பத்திலே இருந்ததுனால விலை எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியல. பொறுமையா இருந்தாரு. அந்த அதிகாரி என்ன செய்யறாரு, $100 லட்சம் காசோலையில் எழுதி அவர் கையில் கொடுத்து விட்டு, இதை முன்தொகையாக வச்சுக்கோங்க, மீதி அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் போயிட்டு கொடுத்து அனுப்புறேன், நான் இப்பொழுது இயந்திரத்தை எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. அதாவது பொறுமையாக இருந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கிடைத்தது என்னவோ 4 மடங்கு லாபம். அவசரப்பட்ட அந்த அதிகாரியால் அந்த நிறுவனத்துக்கு கிடைத்தது 4 மடங்கு நஷ்டம். நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பொறுமை என்னும் குணத்தை தான் கையாள வேண்டும். அவசரத்தால் சிப்பி வேண்டுமானாலும் கிடைக்கலாம், ஆனால் அந்த சிப்பிக்குள் இருக்கக்கூடிய முத்து கிடைக்க வேண்டுமானால் பொறுமை அவசியம். பாரதியார் கூட நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக உயர்ந்த குணங்களுள் ஒன்று பொறுமை என்று அழகாக எடுத்திருக்கின்றார். அவருடைய வரிகளை பின்பற்றுவோம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நன்றி.